மாதிரி சேர்த்து வச்சனே புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போயிட்டானே. ஐயோ, என் படம் போறதுக்கு பதிலா என் பயம் இருந்தா கூட இந்த கவலைப்பட்டிருக்க மாட்டேனே. பய போகணுமா? உங்க பைய தனியா போக மாட்டான், பணத்தோட தான் போவான். ஏன்பா ஒப்பாரி வச்சுட்டு சிரிக்க வேண்டிய நேரத்துல ஏன் அழறீங்க? யாரா சிரிக்கிறது? ₹1,00,000 பறி கொடுத்துக்க இந்த நேரத்தில் நான் சிரிக்கணுமா? ₹1,00,000 போச்சா? நான் சிரிக்கல. ஆமா, வெறுப்ப நீ சிரிப்ப. போனது என் படம் ஆச்சடா பாவி. என்னப்பா நீங்க இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? இடுக்கனாவது கடுக்கனாவது எது வந்தாலும் நான் நக மாட்டேன். உங்களை யார் நகர சொன்னா? துன்பம் வரும்போது சிரின்னு சொல்லிருக்காங்களே, படிக்கலையா? உட்கார்றதுக்கு நேரம் இருந்தா தான் நான் படிச்சிருப்பேனே. உட்கார்ந்தா படிக்க மாட்டீங்கன்னு சொல்லித்தானே ஓடுற பஸ்ல எழுதியிருக்காங்க திருக்குறள். திருக்குறள் எழுதினாரே வள்ளுவர். நீங்க எழுதுன நமக்கே அந்த வேலை வராத வேலை. அதே வள்ளுவருக்கு ஒரு பேங்க் இருந்து ₹1,00,000 காணாம போச்சுன்னா திருக்குறளே வெளிவந்திருக்காதுடா. ஹலோ, அறிவு கட்ட ஜென்மம். அறிவு கட்ட ஜென்மமா? யாரு, நானா? என்ன சார் ஆரம்பத்திலே அறிவு கட்ட ஜென்மன்றீங்க? நீங்க யாரு பேசுறது? உங்க பையன் தான். வேற யாரு? பையனா? என்னண்டா இல்ல, அறிவட்ட முண்ட மூளை இருக்காடா. ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ ஏன்டா குறுக்க பேசுற? அறிவட்ட கழுத முண்டா. ஹலோ, உங்களை இல்ல சார். உங்களை இல்ல. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது என் பையன் குறுக்க பேசிட்டான். அவனை இல்ல முண்டம் கழுதேன்னு சொன்னேன். நான் எல்லாம் பேசுவேன் அவனை. அவன் நீங்க யாரு? போலீஸ்காரங்களா? ஆமா, நீங்க அந்த பக்கம் எத்தனை பேரு? பாருங்க. அவளேதான் சார் கம்ப ஊனிக்கிட்டு வந்திருக்கான். கிழவி கம்பு ஊனாம கையில தூக்கிட்டு வருவாங்க. அதே நடுக்கம். கிழவின்னா நடுக்காம என்ன பண்ணுவாங்க? அடே, நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மூஞ்சி, அதே மூக்கு, அதே கண்ணாடி, எல்லாமே அதே தான் சார். பைப்புல அதிகப்பா, சும்மா இருக்கப்பா. நீங்களாவது சொல்லுங்க, நீங்க யாரு? நான் அந்த தெருவுல ஆப்பக்கடை வச்சிருக்கேன் தம்பி. பாத்தீங்களாப்பா? ஆப்பக்கடை காரிக்கும் பேங்க் கொள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அதான்டா லேட்டஸ்ட் டைப். நீ எல்லாம் பேங்க் வச்சிருக்கிறதா? எலே, ஹோண்டாக்குள்ள வைரத்தை கடத்துறான், செருப்புக்குள்ள தங்கத்தை கடத்துறான். யாராரோ எப்படியா கடத்துறாங்க, அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அப்பா, திருப்பி சொல்றேன், திருட்டுக்கும் அந்த பாட்டிக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்ப சொல்றேன், திருநது நான் தான். இல்ல சார், கேஸே மாறுது. ஏன் சார், கையில கிடைச்ச கேஸ் போயிடுச்சு அப்படின்னு கவலையா? அது ஒண்ணும் இல்ல சார், அவகிட்ட இவன் ஆப்ப கடவாயிட்டு இருக்கான். அவளை காப்பாத்துறதுக்காக கதையை மாத்திரான். இவன் ஒரு லூசு பையன். ஆமா, லூசு பையன். சார், திருப்பி சொல்றேன், அந்த பாட்டியை நீங்க துன்புறுத்துறீங்க, உங்களுக்கு உசுறு தான் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடைக்காது. சார், எதுக்கு இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் தீர விசாரிக்கிறேன். ஆமா சார், நல்லா விசாரிங்க சார். ₹1,00,000 சார், செலவழிச்சது போக மிச்சமாவது கிடைக்கட்டும். ஐயோ, ஏன்பா சும்மா புலம்புறீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இப்ப சொல்றப்பா, திருநது நான் தான்ப்பா. திருடுறதுக்கு திறமை வேணும், அது உங்ககிட்ட கிடையாது. பணத்தை திருட்டு கொடுக்கறதுக்கு மனத்திறமை வேணும், அது உங்ககிட்ட இருக்கு. உருட்டாத பயலே. யார், நானா? ஆமா. ஆட்டம், நாளைக்கு சொல்றேன் யார் திருநாளன்.